ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா இந்தியாவோட ஜிஎஸ்டி கரண்ட் சுச்சுவேஷனும் கொரோனா வேக்சின் அப்டேட் பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்திருக்கிற அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பரோட ஜிஎஸ்டி கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு, இந்தியாவுக்கு பாசிட்டிவாக வந்திருக்கு, ஹையஸ்ட்டாக வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 1.15 lakh crore இந்த மாதம் கலெக்ட் ஆகிருக்கு. It is the highest since its launch in July 2017 சொல்கிறாங்க. ஸோ இது நமக்கு என்ன கிளியராக இண்டிகேட் பண்ணுதுன்னா, நம்ம லாக்டவுன் இருந்த சமயத்தில் ரொம்ப மோசமான ஜிஎஸ்டி கலெக்ஷன்ஸ் இருந்தது. இப்போ வந்து அது நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம இதுலேருந்து இன்ஃபர் பண்ண முடியுது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமாகறதுக்கு, ஸோ டிசம்பர்னு பார்க்குறக்கு முன்னாடியே அக்டோபர் நவம்பர் எடுத்து பார்த்தாலுமே அந்த கர்வ் இன்னும் நல்லா ஹையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சர்ஜை பார்க்குறக்கு முன்னாடியே நல்ல எக்கனாமிக் க்ரோத் இந்தியாவால் விட்னஸ் பண்ண முடியுது போஸ்ட் த பேண்டமிக் லாக்டவுன் சினாரியோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்புறம் இப்போ நம்ம Jan 1st 2021 கொஞ்சம் ஜிஎஸ்டி சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ் பே சிஸ்டம் கொண்டு வராங்க, செக் ஃப்ராடுலண்ட்டை அவாய்ட் பண்ணுறதுக்கு. ஸோ பாசிட்டிவ் பே சிஸ்டமில் என்னென்னா, நம்ம வந்து ஒன்ஸ் செக் டெபாசிட் பண்ணோன்னே டேட்டு, என்ன அமௌண்ட் கொடுத்துருக்கோம், பேயர் யார், ரிசீவர் யார் அப்படிங்கிறத வந்து எலக்ட்ரானிக் ட்ரான்ஸ்ஃபர் மோடில் வந்து அதை ரெஜிஸ்டர் பண்ணும் அந்த செக் கூடயே. நம்ம இதுக்கு வந்து பேங்க்கில் வந்து 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க பர் மந்த்துக்கு. ஸோ இப்போ நான் என்னோடய செக்குக்கு வந்து பாசிட்டிவ் பே சிஸ்டம் போயிட்டோம்னா அது வந்து செக்யூர் ஆயிரும், எந்த ஃப்ராடுலண்ட்டும் ஆக்டிவிட்டீஸும் நடத்த முடியாது. ஸோ என்னோடய செக்கை வந்து வேறு யாராவது எடுத்துக்கிறதோ இல்லை என்னோடய பேரில் வேறு யாராவது பணத்தை போடுறதோ அந்த மாதிரி நிறைய ஃப்ராடுலண்ட் சிஸ்டம்ஸை அவாய்ட் பண்ணுன்னு சொல்கிறாங்க இந்த பாசிட்டிவ் பே சிஸ்டம். அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி ஃபைலிங் பார்த்திங்கன்னா நியூ மோட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்மால் பிஸ்னஸ்க்கு பண்ணுறதுக்கு. ஸோ இந்த 2 அப்டேட்ஸும் வந்திருக்கு ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் ஃபாஸ்டேக்ஸ் காரில் வந்து மேண்டட்ரி பண்ணியிருக்காங்க இந்த ஜான்லேருந்து. இம்போர்ட்ஸும் பார்த்திங்கன்னா 27% க்ரோ ஆகிருக்கு நவம்பரில் பார்த்திங்கன்னா. ஸோ இதுவும் ஒரு நல்ல ரெக்கார்ட் தான். ஸோ போன குவார்ட்டர் கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட் 2 குவார்ட்டர்ஸும் ரொம்ப டல்லாக இருந்தது. இந்த குவார்ட்டரில் நல்ல பிக்கப்பாக இருக்குது ஜிஎஸ்டி. ஸோ அப்கமிங் குவார்ட்டர்லேயும் இது சஸ்டெயின் ஆகி இன்னுமே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த பாசிட்டிவ் நோட் கூடயே கார் சேல்ஸும் வந்து 5th month in a row அதிகமாக இருக்குது. ஸோ ரொம்ப அடி வாங்கியிருந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி நம்ம லாக்டவுன் டைமில். ஸோ இப்போ 5th month in a row வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. இப்போ கரண்ட்டாக சிமெண்ட் அண்ட் ஸ்டீல் சினாரியோ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அவங்களும் விலை ஏறிச்சு, நல்லா ப்ராஃபிட் இருந்தது. பட் இப்போ வந்து கொஞ்சம் பேக்கிங் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஜாப் லாஸஸ் வந்து பயங்கரமாக இருந்திருக்கு இந்த பேண்டமிக் டைமில். நமக்கே தெரியும், கிட்டத்தட்ட அக்டோபரில் ஆரம்பித்து நவம்பருக்குள்ளே வந்து 35 லட்சம் பேர் வேலை இழந்திருக்காங்க அப்படின்னு நமக்கு டேட்டா சொல்லுது. ஸோ இந்த மாதிரி இந்தந்த இடங்களில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, இந்தந்த இடங்களில் லாஸஸ் இருக்குது. ஸோ நம்ம சென்ட்ரல் வந்து இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இந்த சினாரியோவை அனலைஸ் பண்ணி அவங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பையும் பார்த்து எடுத்தாங்கன்னா மட்டும்தான் இந்தியாவோட எக்கனாமி வந்து பழைய நிலைமைக்கு திரும்பும் அண்ட் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கும் நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ இனி அப்கமிங் மீட்டிங்ஸில் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்களாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோவிடுக்கு இந்தியா வந்து 2 வேக்சினுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அதாவது எப்போனா எமர்ஜென்சி டைமில் நல்ல ஸ்ட்ரிக்ட் நெசசிட்டி அப்படிங்கிற இடத்துல வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 வேக்சின் என்னென்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 வந்து கோவிஷீல்டு பை சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா, இன்னொன்று வந்து கோவேக்சின் பை பாரத் பயோடெக். ஸோ இந்தியாவில் வந்து ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ராங்கான வேக்சின் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் இருந்துகிட்ருக்கு. ரொம்ப வருஷமாக நம்ம வந்து ரெகுலராக குழந்தைங்களுக்கு வேக்சின் போட்டுக்கிட்டே இருக்கோம். ஸோ ஒரு நல்ல சிஸ்டம், டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் இருந்திருக்கு. பட் இந்த பேண்டமிக் டைமில் வந்து இந்தியாவே ஒரு வேக்சினை தயாரித்து அதை உலகத்துக்கு விற்கிற அளவுக்கு வளர்ந்துருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பெருமை கொள்ளக்கூடிய விஷயந்தான். பட் ஆனால் இதில் கொஞ்சம் சில அரசியல் புரசல்கள் இருக்குது. என்னென்னா, கவர்மெண்ட் வந்து அவ்வளோ வெளிப்படையாக சொல்ல மாட்டுறாங்க நிறையா டேட்டாவை. இப்போ அவசரமாக இதை அப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிற மாதிரி சில வாக்குவாதங்களும் வந்துட்டுருக்கு. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, phase 1 ட்ரையல், phase 2 ட்ரையல் முடிச்சுட்டாங்க சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எனர்ஜி இந்தியாவோட கோவிஷீல்டு. 3rd ட்ரையல் வந்து இவங்க வந்து டைப் வச்சுருக்காங்க ஆஸ்ட்ராஜெனகா அப்படிங்கிற ஃபாரின் ஃபார்மசி கம்பெனி கூட டைப் வச்சுருக்காங்க. நம்ம கோவிஷீல்டு டைப் வச்சுருந்ததால்
ஃபேஸ் 3 ட்ரையல் பார்த்தாங்க இல்லையா, அதாவது 1600 இந்தியன் வாலண்டியர்ஸ் மேலே நம்ம வேக்சினை டெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு ஒரு 1200 பேர் மேலே வேக்சின் போட்டுட்டு இன்னொரு குரூப் மேலே வேக்சின் போடாமல் 2 பேருக்கும் என்ன ஆச்சு, வேக்சின் போட்டவங்க வந்து கொரோனா வைரஸ் தாக்கலையா, இவங்கள தாக்குச்சா அப்படிங்கிற மாதிரி ஸ்டடி பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்டடியோட ரிசல்ட்ஸை வந்து யூகேலையும் பிரேசில்லையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது எக்ஸாக்டாக ரிலீஸ் பண்ணல, ஃபுல்லாக வெளிப்படையாக இல்லாமல் லைட்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அங்கே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. காரணம் என்னென்னா அவங்க பார்ட்னர்ஷிப் கம்பெனி அங்கே இருக்கிறதுனால. பட் இந்தியாவில் இப்போ வரைக்கும் டீட்டெயிலாக எதுவுமே ரிலீஸ் பண்ணலை. ஸோ லேப் என்வாயன்மெண்ட்டில் சக்ஸஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் நெஜா என்வாயன்மெண்ட்டில் நம்ம கம்யூனிட்டிக்குள்ளே நம்ம ரோட்டில் இறங்கி நடக்கும்போது என்ன ஆகுது அப்படிங்கிறதுல ரிசல்ட் வந்து அவங்க ஒழுங்காக இன்னும் சொல்லலை. ஸோ இதுதான் வந்து கோவிஷீல்டோட கரண்ட் ஸ்டேட்டஸ். இப்போது இந்த நிலமையில் இருக்கும்போதே அவசரமாக இந்தியா வந்து அந்த வேக்சினை அப்ரூவ் பண்ணி ரோல் அவுட் பண்ண போகிறோன்னு சொல்கிறாங்க. இப்படி அவசரப்படுறது இந்த இடத்துல கரெக்டான சினாரியோவான்னு நிறையா பேர் கேள்வி கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கோவேக்சின், நம்ம பாரத் பயோடெக்கோட கோவேக்சின் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க வந்து வாலண்டியர்ஸை கூப்பிட்டுட்ருக்காங்க, வாங்க அங்கே வேக்சின் போடுறோம், உங்களை வச்சு டெஸ்ட் பண்ணுறோம், அது சக்ஸஸாக ஃபெயிலியரான்னு பார்க்குறோன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. பட் அவங்களுக்கு சரியாக ஆள் கிடைக்க மாட்றாங்க. ஸோ அவங்கள நம்ம மக்களை சொல்லியும் குத்தம் கிடையாது. என்ன ஏதுன்னு ஒரு தெரியாததில் போய் நம்ம உடம்பை கொண்டு போய் கொடுக்கணுமா, வேக்சின் போட்டுக்கணுமாங்கிறது கேள்வி வந்து ஒரு நல்ல கேள்வி தான். நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, பரவாயில்ல நம்ம மக்கள் வந்து கண்ணமூடித்தனமாக ஒரு வேக்சின் போடாமல் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்து நான் ரொம்ப பெருமையாக பார்க்குறேன். ஏன்னா கூப்பிட்டாங்க போட்டுக்கிறோங்கிறது வந்து அதோட முடிகிற விஷயம் கிடையாது. ஹெல்த்துங்கிறது ஹியூமன் பாடிங்கிறது நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட்டட் விஷயம் இல்லையா, அதில் என்ன வேணால் சைட் எஃபெக்ட்ஸ் வரலாம், எப்படி வேணால் வரலாம். ஸோ இப்படி இந்த சினாரியோவில் தான் போயிட்டுருக்கு. ஸோ வேறு ஊரில் ரிலீஸ் பண்ணுற வேக்சின்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா, இப்போ Pfizer, மாடர்னா, ஆஸ்ட்ராசெனிகா இவங்கெல்லாம் வந்து அவங்கவுங்க ஊரில் பார்ஷியல் ரிசல்ட்ஸாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யாராலையுமே 100% இப்படி தான் அப்படின்னு சொல்ல முடியல. பட் அவங்க பாதி ரிசல்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே நம்ம இந்தியா வந்து இன்னும் ரிலீஸ் பண்ணல. ஸோ இதுதான் இப்போ கரண்ட் சினாரியோவாக இருக்குது. ஸோ கவர்மெண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் இதை வந்து நம்பகத்தன்மையோட என்ன நடக்குதுங்கிறத வெளிப்படையாக சொல்லி ஹெல்ப் கேட்கணுன்னா ஹெல்ப் கேட்டு நிறைய பேர் என்கரேஜ் பண்ணி இது ரொம்ப வெளிப்படையாக செஞ்சாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு கருத்து தெரிவிச்சிருக்காங்க. தேங்க்யூ.